ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐவிஎஃப் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்குறீங்க. இன்றைக்கும் நம்ம ஐவிஎஃப் ரிலேட்டடான டவுட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் நைட்டி, ஹேண்ட்மேட் சோப் இது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐவிஎஃப் முன்னாடி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சிடுவோம். நிறைய பேர் டயட் சார்ட்டில் கேட்குறீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு நான் பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயே டயட் சார்ட் ஜஸ்ட் 99க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்துடுச்சு சிஸ்டர், இதுக்கப்புறம் நான் என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்ணும், இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களுக்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னா, நீங்கள் நார்மல் இட்லி, தோசை, இடியாப்பம், இந்த மாதிரி ஆப்பம் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஆயில் ஃபுட்டு, ரொம்ப காரமாக இருக்கிற ஃபுட்டு, ஃப்ரை பண்ண ஃபுட்டு இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு த்ரூ த ப்ரெக்னன்சி நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். சட்னியில் டொமேட்டோ சட்னி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் போட்டு எதனா சட்னி சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் தாராளமாக கடல சட்னியை சாப்பிட்லாம். நீங்கள் இல்லை நான் தேங்காய் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 2 பீஸ் சின்ன பீஸாக தேங்காவை சேர்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வேக வச்ச ஒரு முட்டை இல்லை 2 முட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுலையுமே என்ன கேட்குறீங்கன்னா, மஞ்சக்கரு சாப்பிட்ணுமா, அது சாப்பிட்டா ஏதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு நீங்கள் ரெண்டுமே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock 10 to அந்த 12 o'clockக்குள்ளே உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா ஊற வச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது வெஜிடபிள் சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌன் ரைஸ் இல்லை மில்லட் ரைஸ் இல்லை சப்பாத்தி எடுக்கிறீங்க, ரைஸ் எடுக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் எது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெஜ் பொரியல் எடுத்துக்கோங்க. கீரை 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ் உங்களோட அந்த குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுக்க மாட்டீங்க. ஏன்னா பொரியல் 2 பொரியல் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் குக்கும்பர், முட்டை இதெல்லாம் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் நம்ம எடுக்கிறத அவாய்ட் பண்ணிப்போம். இது இந்த பொரியலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அது உங்கள் பேபியோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வேக வச்ச சுண்டல் வகைகள் ஏதாவது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் கஞ்சி, ஓட்ஸு, அந்த ஓட்ஸில் நீங்கள் ஏதாவது உப்புமாவோ இல்லை கஞ்சியோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட நிறைய பொரியல் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம். சேம் இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ராகி களியும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொரியல், காய்கறிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க.
ஸோ உங்களோட த்ரூஅவுட் த ப்ரெக்னன்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட மீல் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன சாப்பிட இஷ்டமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஃபைண்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன எண்ணெய் இருக்குது உங்கள்கிட்ட, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கோகனட் ஆயில், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரை பண்ண ஃபுட்டு வந்து சாப்பிடாதீங்க. இந்த அப்பளம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்களோ, போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் ஒரு கிரேவிங்கை உண்டு பண்ணும். பட் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. மிக்சரு, பிக்கல், முறுக்கு, எள்ளு வடை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெளியிலேருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. பழங்கள் நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் நல்லா வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிள்லாம் சாப்பிட்றீங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. காய்கறிகளும் வந்து அப்படி தான். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எதுனா வாங்கிட்டு வரீங்க, கீரை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு, அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிடுங்க. வேறு என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி, டீ, சுகரு, ஸ்வீட்டு, மைதா ஐட்டம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து வரும். நம்மளுக்கு வந்து இப்போது வந்து டயபெட்டிஸே இருக்காது. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்த அந்த டைம்லேருந்தே நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து வரலாம். ஸோ அது வந்து ப்ரெக்னன்சியில் ரொம்பவே வந்து நம்ம உஷாராக இருக்க வேண்டிய விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜங்க் ஃபுட் வந்து எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. மெயினாக நான் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கர்ட் ரைஸ் சாப்பிட்லாமா, மோர் குடிக்கலாமா, வாட்டர்மெலன் சாப்பிட்லாமா, இல்லைனா வந்து அந்த மஸ்க் மெலன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிடுங்க. எல்லாமே வந்து அளவாக சாப்பிடுங்க. நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தாளித்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டயட் சார்ட்டில் நிறைய பேர் நீங்கள் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இப்படின்னு நிறைய ரீசன் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்ட டயட் சார்ட் இருக்குது. ஜஸ்ட் 99 மட்டும் தான் வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டயட் சார்ட் வந்து சென்ட் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.